ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம முட்டையை உடச்சி விட்டு முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஆயில், 3 முட்டை, அரைக்கிறதுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம், ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போது குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தாளிக்கிறதுக்கு அந்த பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ்வை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் நம்ம லைட்டாக அலசி அந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையை நம்ம இதில் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு முட்டை வெந்துடுச்சு. இப்போது எதுவுமே கலைஞ்சிராத அளவுக்கு நம்ம அழகாக திருப்பி போட்டுக்கலாம். முட்டை வந்து உடஞ்சிடக்கூடாது. பாருங்கள், நம்மளுக்கு உடையாமலே நம்ம திருப்பி போட்டுட்டோம். மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், எடுக்கும்போது நம்மளுக்கு முட்டை உடையவும் இல்லை, நல்லாவே ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துங்கிறத மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.